நீங்கள் மீண்டும் மீண்டும் புகழ் பின்னாலேயே போகிறீர்களே ஒழிய உண்மையின் பின்னால் போவதற்கு பயணிக்க தொடங்கினால் மட்டும்தான் மீண்டும் உங்களால் எழுந்து நிற்க முடியும். RSS இயக்கிக் கொண்டிருக்கிற மோகன் பகவத் தான் இன்றைக்கு இந்தியாவின் உண்மையான சர்வாதிகாரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரையில் அடுத்த தேர்தலில் களம் காண்பது கடினம். நரேந்திர மோடி ஒரு பலமுள்ள மனிதராக காட்டப்படுகிறாரே ஒழிய மிக தெளிவாக சொல்லுகிறேன், அவர் ஒரு சோழ கொல்லை பொம்மை. உண்மையில் இப்போது நடப்பது உங்களுக்கு இந்திய அளவிலே ஒரு ஜனநாயக ஆட்சி அல்ல. ரஷ்யாவில் எப்படி கம்யூனிச சர்வாதிகாரம் வளர்ந்திருக்கிறதோ, சீனாவில் எப்படி கம்யூனிச சர்வாதிகாரம் வளர்ந்திருக்கிறதோ, அப்படி ஒரு இந்து சர்வாதிகாரத்தை RSS கொண்டு வர விரும்புகிறது. நான் அரசியல் கட்சி சார்ந்தவன் அல்ல, ஆனால் அரசியல் சிந்தனையாளன். தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசு இருக்கக்கூடாது. இந்திய அளவில் எப்போதும் முன்னேறி கொண்டிருக்கிற தமிழர்கள் வாழ்க்கை வீணாக வேண்டும் என்பதற்காக திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு அதனுடைய செயல் விளைவுதான் இப்போது தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு ஜனநாயக மரபிலே அதிக எண்ணிக்கை பெற்ற கட்சியை ஆட்சிக்கு அழைக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். சுப்ரீம் கோர்ட் பலமுறை உச்சரித்திருக்கிறது. ஆனாலும் ஆளுநர் அப்படி அழைக்கவே இல்லை ஒரு கட்சியை. RN ரவி என்கிறவர் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்து 6 மாத காலத்தில் அத்தனையும் தான் தீர்த்துவிட்டு போக வேண்டும் என்று நினைத்த வெறியை அடக்கி வைத்த பெருமை தளபதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலை பற்றிய அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் இந்தியர்களுக்கே வளரவில்லை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ஸ்நேகன் அவர்கள் பேசியதை போல ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசுகிற வயது எனக்கு கடந்து விட்டது. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வகுப்பு நடத்தப் போகிறேன். அந்த வகுப்பை நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கேட்க வேண்டும். வழக்கம் போன்ற டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்களைப் போல கவிதையாகவே பேசக்கூடிய அந்த நிலையும் இப்போது எனக்கு இல்லை. அவருக்கு மட்டும் வயது ஆகவே மாட்டேன் என்கிறது. ஆழ்வார்களுடைய அமுத தமிழை படிப்பதால் என்றும் மாறா இளைய உடையவராகவே இருக்கிறார். நான் இன்றைக்கு முதலில் உங்களுக்கு சொன்னதை போல வகுப்பு நடத்தப் போகிறேன் என்று சொன்னதால் முதலில் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். ஒரு 15 நிமிடம் என்னோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்தியாவிலேயே இன்றைக்கு வலிமையான மனிதன் என்று ஒருவரை சொல்வதென்றால் அவர் யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் வேறு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறீர்கள். அதாவது செயல்திறனில், மக்கள் மனதில் போராடுகிற தன்மையில் ஒரு தலைவரை சொல்லுகிறீர்கள். ஆனால் நான் சொல்வது அடக்கி எல்லாவற்றையும் நிறுத்தக்கூடிய ஒரு இந்திய அளவிலே இருக்கக்கூடிய ஒற்றை மனிதன் நீங்கள் அடையாளம் கண்டுபிடித்தீர்களா? நீங்கள் மீண்டும் மீண்டும் புகழ் பின்னாலேயே போகிறீர்களே ஒழிய உண்மையின் பின்னால் போவதற்கு பயணிக்க தொடங்கினால் மட்டும்தான் மீண்டும் உங்களால் எழுந்து நிற்க முடியும். நான் உங்களுக்கு வகுப்பு நடத்துகிறேன் என்று சொன்னேன். இன்றைக்கு உண்மையிலேயே இந்தியாவிலே மிக மிக வலிமையான ஒரே மனிதன் யார் தெரியுமா? மோகன் பகவத். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எதிரி யார் என்று தெரியாத வரை நீங்கள் வெற்றி களத்தை ஒருபோதும் அடையாளம் காண முடியாது. இந்த நாடு யாருடைய கண்ணசைவின் பேரில் போய்கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய புரிதல் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படவில்லை. RSS இயக்கிக் கொண்டிருக்கிற மோகன் பகவத் தான் இன்றைக்கு இந்தியாவின் உண்மையான சர்வாதிகாரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரையில் அடுத்த தேர்தலில் களம் காண்பது கடினம். அவருடைய விருப்பப்படி இந்தியா தன்னுடைய போக்கை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. வெளியாக பார்க்கிற போது நரேந்திர மோடி ஒரு பலமுள்ள மனிதராக காட்டப்படுகிறாரே ஒழிய மிக தெளிவாக சொல்லுகிறேன், அவர் ஒரு சோழ கொல்லை பொம்மை. உண்மையான ராட்சசன், இந்த நாட்டை ஆட்டி வைக்கக்கூடிய வலிமை உடையவர் இன்றைக்கு அந்த மனிதன் யார்? நான் சொல்லுகிற RSS மோகன் பகவத். ஏன் சொல்லுகிறேன் என்றால்,
100 ஆண்டுகளுக்கு முன்பு காந்தியடிகள் வீழ்ச்சி அடைந்த பிறகு, காந்தியடிகளுடைய உடல் இந்த மண்ணிலே விழுந்த பிறகு அன்று ஒரு விதை போட்டார்கள். இந்த நாட்டை எப்படி முழுமையாக 100 ஆண்டுகளுக்குள் தாங்கள் நினைப்பது போல் கொண்டு போக வேண்டும் என்று விருத்தனமாக ஒரு கூட்டம் திட்டமிட்டது. அவர்கள் திட்டத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தை தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இப்போது நடப்பது உங்களுக்கு இந்திய அளவிலே ஒரு ஜனநாயக ஆட்சி அல்ல. ரஷ்யாவில் எப்படி கம்யூனிச சர்வாதிகாரம் வளர்ந்திருக்கிறதோ, சீனாவில் எப்படி கம்யூனிச சர்வாதிகாரம் வளர்ந்திருக்கிறதோ, அப்படி ஒரு இந்து சர்வாதிகாரத்தை RSS கொண்டு வர விரும்புகிறது. இந்த இந்து சர்வாதிகாரம் இந்த நாட்டுக்கு நான் வேறு எந்த நோக்கத்துக்காகவும் இவர்களோடு இணைந்து பணியாற்றவில்லை. இந்து சர்வாதிகாரம் என்ற ஒன்று இந்தியாவில் ஏற்பட்டு விட்டால் இந்த நாடு அன்றோடு வீழ்ச்சி அடைந்து விடும். அதன் பிறகு இந்த நாட்டை எழுப்பி நிறுத்துவது கடினம். அது நடக்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு காலத்தில் ஒரு தலைவனை இந்த உலகம் கொடுத்தது. அப்படிப்பட்ட தலைவனில் ஒப்பற்ற தலைவன் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கு வரலாறு புரிய வேண்டும். என்ன நோக்கத்தில் அவர்கள் இந்தியாவை கொண்டு போகிறார்கள் என்பதை புரிய வேண்டும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எல்லா கட்சியிலும் உச்சத்தில் இருப்பவர்களுக்கு பக்கத்தில் RSS காரர்கள் இருப்பார்கள். எல்லா கட்சிகளிலும் உச்சத்தில் இருப்பவர்களுடைய பக்கத்தில் RSS காரர்கள் இருப்பார்கள். இது போன்ற திட்டமிடுதல், சூழ்ச்சி செய்தல் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் அரசியல் நடத்த முடியாது என்பதை தயவு செய்து மீண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேண்டுமோ அதை நோக்கி அவர்கள் அதை நகர்த்துவார்கள். அதன் காரணமாக நாம் இயல்பாக பெறுகிற வெற்றி என்பதை இயல்பாக பெற்றுவிட முடியாதபடி அவர்கள் வஞ்சனையால் இந்த வெற்றியை மாற்றி அமைப்பார்கள் என்கிற ரகசியத்தை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் அந்த விபத்து நடக்காமல் இது இருக்க வேண்டும் என்றால் கொள்கை அடிப்படையில் இந்த நாடு ஒரு இந்து சர்வாதிகார நாடாக மாறுவது ஆபத்தானது. ஏன் என்று கேட்டால், அதன் பிறகு நீங்கள் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவ நாடுகளோடும் நட்பு கொள்ள முடியாது, வளைகுடா முஸ்லிம் நாடுகளோடும் நட்பு கொள்ள முடியாது, இந்தியர்கள் உலக அரங்கத்தில் வேலை பார்க்க முடியாது, இந்தியா தனிமைப்படுத்தப்படும், இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். எனக்கொன்றும் RSS மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் இந்தியாவை அந்த கொள்கை நாசமடைய வைத்துவிடும் என்ற ஒரே வருத்தத்தால் தான் இன்னும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த கொள்கைகளை, இந்த திட்டங்களை, இந்த செயல் திட்டங்களை புரிந்து கொண்டால் மட்டும்தான் சரியான மாற்றத்தை நோக்கி கொண்டு போக முடியும். இப்போது கூட மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய தளபதி அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரிய மிகப்பெரிய ஒரு உச்ச நிலையில இருந்து மக்களால் அவர்கள் மீண்டும் மீண்டும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெரிய தலைவனாக இருந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் விபத்து போல நழுவி போய்விட்டது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவெடுக்கிறார்கள்? தன்னுடைய கூடவே இருக்கிறவர்கள் கூட இப்போது அமைந்திருக்கிற ஒரு அரசனோடு இணைந்து பணியாற்றுவதற்கு அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவில் உருவாக்கப்பட்டது? ஒரே வார்த்தை சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் யார் வென்றார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெற்றார் என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? ஒருவர் 108 இடங்கள் வாங்குகிறார், இன்னொருவர் 70 சில்லறை இடங்கள் வாங்குகிறார், இன்னொருவர் 40 சில்லறை இடங்கள் வாங்குகிறார். இந்த தேர்தலில் அப்படியானால் யார் வெற்றி பெற்றார்கள்? நீங்கள் உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் உங்களால் அரசியல் நடத்த முடியாது. நான் அரசியல் கட்சி சார்ந்தவன் அல்ல, ஆனால் அரசியல் சிந்தனையாளன். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அமித்ஷா மட்டுமே. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அமித்ஷா மட்டுமே. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசு இருக்கக்கூடாது. இந்திய அளவில் எப்போதும் முன்னேறி கொண்டிருக்கிற தமிழர்கள் வாழ்க்கை வீணாக வேண்டும் என்பதற்காக திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு அதனுடைய செயல் விளைவுதான் இப்போது தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் உண்மையான எதிரிகளை அடையாளம் காணாத வரையில் எப்படி போர் செய்ய போகிறீர்கள்? யாரை நோக்கி வாழ் சுழற்ற போகிறீர்கள்? யாரை எதிர்த்து நீங்கள் இந்த காரியத்தை செய்ய போகிறீர்கள்? என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
இங்கே யாருமே ஆட்சிக்கு வரக்கூடாது, மக்கள் தீர்மானிப்பது நடக்கக்கூடாது, இங்கே ஒரு வலிமையான அரசாங்கமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால்தான் மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு நினைக்கிற கருத்துக்களை உள்ளே கொண்டு வர முடியும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இந்த நாட்டு ஜனநாயக மரபிலே அதிக எண்ணிக்கை பெற்ற கட்சியை ஆட்சிக்கு அழைக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். சுப்ரீம் கோர்ட் பலமுறை உச்சரித்திருக்கிறது. ஆனாலும் ஆளுநர் அப்படி அழைக்கவே இல்லை ஒரு கட்சியை. அப்படியானால் அவர்களுடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஒரு கட்சி கூட இங்கு ஆட்சிக்கு வரக்கூடாது. ஒரு 6 மாத காலம் இங்கே மீண்டும் அவர்களுடைய ஆட்சி நடக்க வேண்டும். அப்போதுதான் நசுக்க வேண்டியவர்களை நசுக்க முடியும், அப்போதுதான் திணிக்க வேண்டியவற்றை திணிக்க முடியும், முடிக்க வேண்டியவற்றை முடிக்க முடியும் என்று 6 மாத காலம் அவர்கள் இங்கே தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அதிலும் உங்களுக்கு தெரியாத ரகசியத்தை இப்போது நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டுக்கு என்று இன்னமும் முறையான ஒரு ஆளுநர் நியமிக்கப்படவில்லை. இந்த தமிழ்நாடு ஒரு நிரந்தர ஆளுநருக்கு கூட தகுதியற்றதா? ஒரு முழுமையான ஆளுநருக்கு கூட இந்த தமிழ்நாடு தகுதியற்றதா? தமிழ்நாட்டை எப்படி அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமான ஒரு ஆளுநர் கூட இல்லை. அந்த வஞ்சனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விரும்பியது இங்கே யாருமே ஆட்சிக்கு வர முடியாத போது மீண்டும் மேற்கு வங்காளத்தில் இருந்து RN ரவி இங்கே அழைத்து வரப்படுவார். அவர் 5 ஆண்டுகளாக எதற்கு இங்கே நம்ம எல்லாம் அவமானப்படுத்தி கொண்டிருந்தாரோ அதை 6 மாத காலம் இங்கே நிறைவேற்ற வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டு காத்திருந்தார்கள். அதை தடுத்த பெருமகன் தான் தளபதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். RN ரவி என்கிறவர் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்து 6 மாத காலத்தில் அத்தனையும் தான் தீர்த்துவிட்டு போக வேண்டும் என்று நினைத்த வெறியை அடக்கி வைத்த பெருமை தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் உண்டு. அரசியலில் நுட்பமான பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருக்கு நன்கு தெரியும் நம்மோடு இருக்கிறவர்கள் அங்கே போவது என்பதில் இருக்கிற சிக்கல் என்ன என்று தெரியும். என்றாலும் எல்லா வேதனைகளையும் எல்லா அவமானங்களையும் எல்லா துக்கங்களையும் சகித்தே பழக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் இவற்றையெல்லாம் மனதளவில் ஏற்றுக்கொண்டு எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற இயல்புடைய ஒரு பெரிய மனிதன். அதனால் இவற்றை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மறந்தும் அப்படி ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அருமையான ஒரு முடிவை அவரே மனதில் வகுத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலை பற்றிய அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் இந்தியர்களுக்கே வளரவில்லை. ஜனாதிபதி ஆட்சி என்ற உடனே ஒரு கவர்னர் தன் விருப்பப்படி 2 அட்வைசரை வைத்துக் கொண்டு நடத்துகிறார். நம்முடைய அரசமைப்பு சட்டப்படி அது தவறு. இது ஜனநாயக நாடு. ஒரு தனி மனிதன் தான் விரும்பிய எண்ணப்படி ஆட்சி நடத்துவது சட்டத்தில் இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தில் இருந்தாலும் அது ஜனநாயக கோட்பாட்டுக்கு விரோதமானது. இப்போது நான் சொல்லுகிறேன், ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதாக இருந்தால் ஒற்றை ஆளுநருடைய உத்தரவுப்படி அங்கே எந்த ஆட்சியும் நடக்கக்கூடாது. அங்கிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையை பார்த்து அவர்களது ஆலோசனைப்படிதான் அந்த மாநிலத்து ஆளுநர் ஆள வேண்டுமே ஒழிய தனி மனித சர்வாதிகாரத்துக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் இடம் தரக்கூடாது. இவற்றையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து, இப்ப நமக்கு ஒரு 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் கவர்னர் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்புக்கொண்டதை மட்டும்தான் கவர்னர் நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய அவர் இச்சையாக உத்தரவு போடக்கூடாது என்று இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே மாற்றம் வந்தாக வேண்டும். நான் சொல்வதெல்லாம் இந்த நாட்டை மீண்டும் மாற்றி அமைப்பதற்கு கட்டமைப்பதற்குரிய பல்வேறு செய்திகள். இதை ஏன் நான் இங்கே பேசுகிறேன் என்றால், இதுபோல் சிந்தித்த ஒப்பற்ற பெரிய மனிதன் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தார் அவர்? சில பேர் படிக்க முடியாது, சில பேர் வேலைக்கு வர முடியாது, வெறும் சில பணக்காரர்கள் கையில் நாட்டின் பொருளாதாரம் இருக்கும். மக்கள் எப்போதும் அஞ்சி அஞ்சி சாவார் என்பதை போல அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக எப்போதும் கீழே இருக்க வேண்டும். இதை மாற்றி அமைப்பதற்கு அந்த மனிதன் பட்ட பாடு என்ன என்பது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்களை கைதூக்கி விடுவதற்கு அந்த மனிதன் பட்ட பாடு என்பதை அவர்களில் பலரே மறந்து போனார்கள்.
அவர்களில் பலரே தாங்கள் பெற்ற உயரங்களுக்கெல்லாம் இந்த மனிதன்தான் காரணம் என்கின்ற அடிப்படை உணர்வு கூட இல்லாமல் போய்விட்டார்கள். இந்த மனிதன் இந்த தமிழ்நாட்டுக்குள் வராமல் இருந்திருந்தால் பல பேர் கிராமங்களில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த இடங்களை ஒருபோதும் அடைந்திருக்க முடியாது. உயர் நீதிமன்றங்களிலும் வேறு பல இடங்களிலும் இன்றைக்கு பல தமிழர்கள் கோலோச்சுவதற்கு மூல காரணமாக இருந்தது பேரறிஞர் அண்ணாவின் சித்தாந்தம், டாக்டர் கலைஞரின் செயல்பாடு. இதையெல்லாம் புரிந்து கொண்டால் தான் நாம் சரியான ஒரு அரசியல் வகுப்பை நீங்கள் கற்றுக்கொண்டதாக ஆக முடியும். இப்போது நான் வேறு ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பு நான் சொல்லுவதற்கு விரும்புகிறேன். அண்மையிலே நடைபெற்ற தேர்தலில் ஒருவர் வென்றது அல்லது வென்றது போல் காட்சியளிப்பது அல்லது வென்றது போல் உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டது, இப்படி எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், அது எவ்வளவு பெரிய விபத்து என்பதை புரிய வைப்பதற்கு ஒரு உண்மையை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். என்னுடைய மருத்துவர் ஒருவர், அவர் ஒரு முறை வருத்தப்பட்டு ஒரு செய்தி சொன்னார். நான் அவருடைய மருத்துவமனையில் காத்திருந்தேன். அவர் வருவதற்கு தாமதமாயிற்று. என்னையா எங்க போயிட்டீங்க, இவ்வளவு நேரம் ஆச்சே காணுமே அப்படின்னு. அவர் சொன்னாரு, எங்க வீட்டில் வேலை பார்க்கிற அம்மா, அந்த வேலை பார்க்கிற அம்மாவோட பையன் விஷம் குடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டான். விஷம் குடிச்சு சாவறதுக்கு போயிட்டான். கடைசியில் அப்படி இப்படி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கிறாங்க. அதனால நான் அங்க போய் பார்த்து எல்லா ஏற்பாடும் பண்ணி அவனை காப்பாத்துறதுக்கெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா நான் இங்க வர்றேன் அப்படின்னார். சுஷு அப்படியா, ஏன் விஷம் குடிச்சான் அப்படின்னு கேட்டேன். எதுக்கா விஷம் குடிச்சான்? இல்ல அவன் காதலிச்சான், காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான். அவங்க வீட்லயும் ஒத்துக்கல, பொண்ணு வீட்லயும் ஒத்துக்கல, அதான் விஷத்தை குடிச்சிட்டான். சரி இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டேன். இனிமே அவன் உயிரோட இருந்தும் வேஸ்ட். என்னது, அவன் உயிரோட இருந்தும் வேஸ்ட்? ஏன், காப்பாத்திட்டோம், இங்கேருந்து குடல் வரைக்கும் வெந்து புண்ணா போயாச்சு, சாப்பிடவே முடியாது. விஷம் குடிச்சு இங்கேருந்து இங்க வரைக்கும் வெந்து அவன் சாப்பிடவே முடியாது. நான் ஏன் இதை சொல்றேன், நீங்க பொறுமையா கேட்கணும். சாப்பிடவே முடியாது. இனிமே அவன் இருக்கிறதும் ஒண்ணுதான், செத்து போறதும் ஒண்ணுதான். நீங்க அந்த பையனை கேட்க கூடாதா, ஏண்டா இப்படி விஷம் குடிச்சியே, நீ இப்படி பண்ணலாமாடான்னு கேட்டேன் சார். அவன் சொன்னதை கேட்டு நான் அப்படியே அதிர்ச்சியில் உட்கார்ந்துருக்கேன். என்ன, எல்லா சினிமாவிலையும் காதலிப்பாங்க, பெற்றோர் எதிர்த்த உடனே விஷம் குடிப்பாங்க. அந்த விஷம் குடிச்ச உடனே பெற்றவங்க எல்லாம் மனசு மாறி உடனே ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் மாலை போடுவாங்க. கல்யாணம் ஆகி சுபம் அப்படின்னு அந்த படத்தோட கடைசி காட்சி முடியும். அதுதான் நடக்கும்னு நினைச்சு நானும் விஷம் குடிச்சேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா சீன் பை சீன் நம்ம பார்த்துட்டான். முதல் சீன் இவங்க காதலிப்பாங்க, ரெண்டாவது சீன் அப்பா அம்மா எதிர்ப்பாங்க, மூணாவது சீன் அவன் விஷம் குடிப்பான், நாலாவது சீன் ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க, அஞ்சாவது சீன் உடனே அவங்க எல்லாரும் சேர்த்து வச்சிருவாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடும்னு நினைச்சேன். இவர் சொன்னாரு, சாப்பிடவே முடியாதுடா உன்னால, குடலே வெந்து போச்சு, உனக்கு வாழ்க்கையே இனிமே கிடையாதுடா, என்னடா இப்படி பண்ணிட்டியன்னு. இந்த காட்சிகள் எப்படி நிஜமாக நம்பப்பட்டதோ அப்படி இப்போதைக்கு தமிழ்நாடு விஷம் குடித்திருக்கிறது. ஆனால் எனக்கு இப்போதும் தமிழர்கள் மீது உள்ள அக்கறையால் சொல்லுகிறேன், இவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்கிறீர்களே என்று பெற்ற வயிறு பற்றி எரிய நான் வருத்தப்பட்டு சொல்லுகிறேன். ஒரு காட்சியும் அடுத்த காட்சியும் ஒரு பிலிம் ரோலில் மாற்றிவிடலாம், ஆனால் நடைமுறையில் மாற்றுவதற்கு 50 ஆண்டு காலம் இந்த மனிதனை போன்று ஒருவர் படாத பாடுபட வேண்டும். இவர் சந்திக்காத சிறைச்சாலைகளா, இவர் சந்திக்காத தடியடிகளா, இவர் சந்திக்காத அவமானங்களா, இவர் சந்திக்காத விமர்சனங்களா, இவர் சந்திக்காத எத்தனை விதமான துயரங்களை சந்தித்தார். ஒரே ஒரு உத்தரவை இந்த நாட்டில் நிறைவேற்றுவதற்கு 50 ஆண்டு காலம் பாடுபட வேண்டி இருக்கிறது. அடுத்த காட்சியில் எதுவும் நடக்காது என்பதை தமிழ் மக்கள் மிக விரைவில் புரிந்து கொள்வார்கள். டாக்டர் கலைஞர் எத்தனையோ இலக்கியங்கள் எழுதினார், தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினார், நிறைய கவிதைகள் எழுதினார், நிறைய நூல்கள் எழுதினார்.
ஆனால் அவர் எழுதி வெளியிட்ட பதிப்புகளிலேயே தமிழுக்கு அவர் கொடுத்த மிகச்சிறந்த பதிப்பு தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற புத்தகம்தான். என்ன நிதானம், எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாத குணம், இவ்வளவு பெரிய தன்னுடைய, அதாவது இதை போல் ஒருவர் தன் தொகுதிக்கு பாடுபட முடியாது என்று அவ்வளவு கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தும் அதிலிருந்து தான் இப்படி அடைய வேண்டிய வெற்றியை அடைய முடியாத போது கூட இம்மி கூட அசராமல் மறுநாள் அந்த மக்களை போய் பார்த்து வரக்கூடிய ஒரு பண்பு. விஷமே பிள்ளைகள் குடித்தாலும் தாய் போய் பார்க்காமல் இருக்க முடியுமா? எப்படியாவது மீண்டும் விஷம் குடித்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று பெற்ற மனம் தவிக்காதா? இன்றைக்கு தாயுமானவனாக அந்த தளபதியின் மனம் தவிக்கிறது. இப்படி நம்முடைய மக்கள் விஷம் குடித்திருக்கிறார்களே, இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இன்னமும் அந்த தாயுமானவன் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஏதோ ஒரு கோபத்தில் RSS பேசினேன் என்று நினைக்காதீர்கள். இட் இஸ் an ideological clash. திராவிட இயக்கம் என்பது பேரறிஞர் அண்ணாவால் பெரியாரிடமிருந்து எதற்கு தோற்றுவிக்கப்பட்டது? இந்தியா விடுதலை அடைந்த போது உச்சத்திலே இருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ். அந்த இந்திய தேசிய காங்கிரசுக்கு சவாலாக இருந்தது ரெண்டு. ஒன்று மதத்தை அடிப்படையாக கொண்ட RSS, இன்னொன்று சமூக சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்ட தந்தை பெரியார். இது ரெண்டு தான் இந்திய தேசிய காங்கிரசுக்கு அப்போது சவால். பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியில் வருகிறார், சமூக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று போராடுகிறார். அப்போது அதே போல அவர்கள் இந்து மதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மதம் சார்ந்த நாடாக இதை மாற்ற வேண்டும் என்று ஒரு கொள்கையை வகுக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள், இந்திய விடுதலைக்கு பிறகு இரண்டு இயக்கங்கள் தான் வலிமையானவை. ஒன்று மதம் சார்ந்த RSS, இன்னொன்று இனம் சார்ந்த திராவிட இயக்கம். பல பேர் கேட்கிறார்கள், திராவிட என்று எங்கே இருக்கிறது இனம் என்று கேட்கிறார்கள். இவர்கள் குழந்தைகளை போல் பேசுகிறார்கள். இந்து என்ற வார்த்தைக்கே அது இடம் சார்ந்தது தெரியுமா உங்களுக்கு? இந்து என்பது ஒரு மதம் என்பது பின்னாலே அது இடம் சார்ந்த இடச்சுட்டு. அதாவது சிந்து நதிக்கு இந்த பக்கம் வாழுகிறவர்கள் இந்துக்கள். நீ எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிந்து நதிக்கு இந்த பக்கம் வாழுகிறவர்கள் சிந்தூஸ். நம்மை மதராசி என்று ஒரு காலத்திலே அழைப்பார்கள். மதராசுக்கு இந்த பக்கம் வாழுகிறவன் மதராசி. அதுபோல சிந்தூஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள் இந்துக்கள். அது இடச்சுட்டு. இடச்சுட்டு எப்படி மதச்சுட்டாக மாறிற்றோ அப்படி திராவிடம் என்பது இடச்சுட்டு இனச்சுட்டாக மாறிவிட்டது. அது ஒரு இனத்தின் அடையாளமாக பின்னாளில் மாறி இருக்கிறது. இது நம்ம புரிந்து கொள்ள வேணும். இந்த ரெண்டு இயக்கங்களுக்கும் இடையிலான அந்த ஓயாத போர் நிற்கப் போவதே இல்லை. இந்த ஓயாத போர் நிற்கப் போவதே இல்லை. நீங்கள் தற்காலிகமான நாற்காலிகளை பற்றிய சிக்கல்களை தள்ளி வைத்துவிட்டு கொள்கை ரீதியான போர் எங்கே நடைபெறுகிறது என்பதை பற்றி ஒரு தெளிவாக இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தில் தான் நான் இந்த பாடத்தை இந்த இடத்தில் நடக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒரு சொற்பொழிவிலே டாக்டர் கலைஞர், காற்றடிக்கிறது, பறவையும் பறக்கிறது, பேப்பரும் பறக்கிறது, காற்று நின்ற பிறகுதான் பறவை எது என்று தெரியும். எவ்வளவு துன்பத்திலும் பறக்க முடியும். காற்று நின்ற பிறகுதான் எது பறவை. நின்று பிடிக்கக்கூடிய ஆற்றல் பறவைக்கு உண்டு, பேப்பருக்கு கிடையாது. காற்றடிக்கிறது, பறவையும் பறக்கிறது, பேப்பரும் பறக்கிறது. காற்று நின்ற பிறகுதான் பறவை தளபதி ஸ்டாலின் என்பது தெரியும். இதற்கு மேல் நான் நீட்டிக்க விரும்பவில்லை. நம் நாட்டு நீதிமன்றங்கள் மிக மிக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவை. அப்பாவு அவர்கள் போன சட்டமன்றத்து உறுப்பினர் என்பதை இந்த காலகட்டத்தில் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு மிக வேகமாக வேலை பார்க்கக்கூடிய ஆச்சரியமான நீதிமன்றங்கள். எல்லாரையும் அந்தந்த நேரத்தில் வேலையை முடி என்று உத்தரவு போடுவார்கள். அவர்கள் மட்டும் எப்போது சௌகரியமோ அப்போதுதான் தங்களுடைய தீர்ப்புகளை எழுதுவார்கள். ஒன்றும் செய்யும். நீங்கள் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு செலுத்தி மக்களை நம்பி ஒரு இயக்கத்தை நடத்தி
வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவன் டாக்டர் கலைஞர். அவர் பிறந்த நாள் என்பது ஒரு நாளைய அடையாளம் அல்ல, அது அழியாத தமிழ் இனம் என்பவற்றின் தத்துவத்தினுடைய அடையாளம். நன்றி, வணக்கம்.